ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இருக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஏரோப்ளைன் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரமிப்பான ஒரு வியூ கொண்ட ஒரு ரூம் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த துபாய் நம்ம சொன்னாலே இந்த மாதிரி லக்ஸரி கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வசாதாரணமாக வந்து ரோட்ல எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவோட ஃபுல் ஸ்க்ரீனு. ஸோ நம்ம வேணாம்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம வந்து லிஃப்ட்டில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ லிஃப்ட் வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது லிஃப்ட் பார்க்க சொல்ல அந்த டிசைன்ஸ். ஸோ நாங்கள் இருக்க ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் பிளாசா தேரா துபாய். இங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ரூம் தான். ரொம்ப வந்து ஹை கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு ரூமில் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் இது எங்களுக்கு போதும். ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இத்தனை வகையான ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப எல்லாமே வந்து டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுமாதிரி வந்து இந்தியன் காஃபி, அப்புறம் வந்து ஜூஸு, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ டீயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே குடிக்க சொல்ல அவ்வளோ வந்து ஒர்த்தாக இருக்காது. நம்ம இங்கே குடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீ எப்படி குடிக்கிறோமோ அந்த லெவலில் இருந்துச்சு. உண்மையாலுமே ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே வந்து சாப்பிட்லாம். நம்ம வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே ஓகே தான் நான் சொல்வேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட வியூ. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ரூம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. குறை சொல்ல முடியாது. இதில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ரூம் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னவே தேவையில்லை. ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான். இதுனா ஒரு ஊட்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபீல்ஸ் வந்து இந்த ரூமில் கொடுத்துச்சு. ஸோ அதுமாதிரி வந்து ஹீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்ல நம்ம கை கவுத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுட தண்ணி, இன்னொன்று வந்து பச்சை தண்ணி. ஸோ நம்ம எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட் ஆகட்டும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் ஆகட்டும், ஸோ அங்கே வந்து டைனிங் டேபிள் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த டிவி எதுக்கு இருந்துச்சுன்னா எனக்கே தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஊர் சேனலில் எதுவுமே வரலங்க. ஒரு 10 சேனல் தான் கொடுத்து வச்சுருந்தானுங்க. அது ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ நல்லாவே இருந்துச்சு. கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மிஷின் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டில் வந்து லாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு சேஃபான நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான திங்ஸ் வந்து சேஃபாக அதில் லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த சூட்கேஸ்லாம் இதில் தான் வச்சுருந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு நம்ம தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. மேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு நீட்டான ஒரு கண்ணாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருந்தாங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை.
ஸோ அதுமாரி லேண்ட்மார்க் பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன அவங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு சார்ஜஸ்ஸு, ஸோ இது மாதிரி விஷயம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் இதை எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாண்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதுமாதிரி வந்து டெலிஃபோன் கால், நீங்கள் வந்து இந்தியாவுக்கோ இல்லை அதர் கண்ட்ரிக்கோ வந்து டெலிஃபோன் கால் வந்து பேசிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து நல்லாவே நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக வந்து இங்கே டீ காஃபி அதெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வெளியே வந்து பார்க்கறதுக்காக இந்த சேர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பக்கம் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் ட்ராவும் இந்த சைடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிவிக்கு ரிமோட் வந்து இதில் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு லுக் வந்து கிடச்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் மெயின் விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஏரோப்ளேன் போகிறத வந்து சூப்பராக வந்து இதில் பார்க்கலாம். ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ட்ராவலு. ஸோ அதனால் வந்து எவ்ரி 5 to 10 மினிட்ஸ்க்கு பிளேனை நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். லக்ஸரி கார், இன்னும் லக்ஸரி கார் அங்கே தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த கடைக்காரன் வந்து தெரில. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து ஒரு ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டோரில் வந்து ஒரு நீட்டாக ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷ் பேசின் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ வாஷ் பேசினுக்கு வந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ டாய்லெட். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 4 விதமான வந்து ரோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 சோப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு தலைக்கு ஊற்றினா வந்து தலை காயத்துக்காக அந்த ஹீட்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுமாரி வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நவுத்தி பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து குளிக்கிற ரூமு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு குளிக்கிற மாதிரி வந்து ஒரு டப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரூம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டிங்க்கு வந்து 5க்கு 4.5 ரேட்டிங் நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் தான். எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ரூமு.